நடிகர் அபினவ் இறந்து போனதாட்டு சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லாம் போஸ்ட் பார்த்துருப்போம், அப்படி தானே? அவங்க ஏன் இறந்து போனாங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இதுதான் நம்முடைய கல்லீரல். இதில் கொழுப்பு படியும் போது அதுக்கு பேர் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. FATTY கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபேட்டி லிவர் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது மட்டும் இல்லை, இதனால நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு ஃபேட்டி லிவர்னால. ஸோ இந்த ஃபேட்டி லிவர்னால என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு மட்டும் சொல்லி தர போகிறேன். ஃபேட்டி லிவர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரையும் இன்சுலினும் வாழ்க்கை முழுவதும் போட்டுகிட்டே இருப்பாங்க. இதை நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த ட்ரைகிளிசரைட் ஆபத்தான கெட்ட கொலஸ்ட்ரால்னால நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருதய மாரடைப்பு மட்டும் இல்லை, பக்கவாதம் கூட வந்து கஷ்டப்படுறது நீங்களே அவ்வளோ ஆபத்தானது. எது? ட்ரைகிளிசரைட். பித்தப்பையில் கல் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாமல் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, லிவர் கேன்சர் கூட வரலான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அஜீரண கோளாறு, மலச்சிக்கல், ஜீரணம் ஆகல, அல்சருக்கு மாத்திரை, அந்த மாத்திரை, இந்த மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஃபேட்டி லிவர் இருந்தால் இந்த எல்லா சத்து, விட்டமின் சத்து குறைபாடு வரும். ADEK. இந்த விட்டமின் D சத்து குறைபாடு வரும்போது மன அழுத்தம், டிப்ரெஷன், தூக்கம் கூட வராது. ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு விட்டமின் D குறைபாடுனால. அது மட்டும் இல்லை, ஆண்மை குறைவு. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். விட்டமின் D சத்து ஆண்மை குறைவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஆபத்தானது லிவர் ஃபெயிலியர். அதுக்கு பேர் தான் சிரோசிஸ் ஆஃப் லிவர். சிரோசிஸ் ஆஃப் லிவர் இருக்கும்போது மஞ்சள் காமாலை வரலாம், இரத்த வாந்தி கூட நிறைய பேர் எடுப்பாங்க. மஞ்சள் காமாலை, இரத்த வாந்தி கூட எடுப்பாங்க. ஸோ அவ்வளோ ஆபத்தானது எது? ஃபேட்டி லிவர். இதை நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தாலும் சரி, இந்த ஃபேட்டி லிவர் வராமல் இருக்கணும். இல்லை வந்த பிறகு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட்டு, பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு புத்தகத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா த பெஸ்ட் வந்து பேலன்ஸ்டு டயட் தான் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். புரிஞ்சதா இல்லையா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாயிடுச்சுன்னு வைங்களேன், நம்பர் 1 வந்து ஃபேட்டி லிவர் கம்ப்ளீட்டாக சரியாயிரும். அது மட்டும் இல்லை, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த மாத்திரை இன்சுலின் எல்லாம் கூட என்ன பண்ணலாம், நிரந்தரமாக நிறுத்தலாம். அது மட்டும் இல்லை, ஃபேட்டி லிவரும் சரியாகும். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுவோம். இல்லைன்னா கால் பண்ணி பேசுங்க. ஓகேவா? வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா?